இந்த பதிவில் நம்ம பார்க்குறது உடல் பருமன், அதை பற்றிய தாக்கம் என்ன. சமீப காலத்தில் ஆய்வுகள் நிறையா உலக அளவுலையும் சரி இந்தியாவிலையும் சொல்கிறது சில கேன்சர் இந்த மாதிரி நிறையா காரணங்கள் இருக்குது. உடல் பருமன் அதிகத்துக்கு முக்கிய 2 காரணங்கள் இதுதான். ஹலோ வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்குறது உடல் பருமன், அதை பற்றிய தாக்கம் என்ன, இது ஏன் குறைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நிறையா பேருக்கு உடல் பருமன் அதிகமாக இருந்தால் என்னென்ன பாதிப்பு வரும்னு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சால் கூட இதோட முக்கியத்துவம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடல் பருமனை குறைக்கிறது எல்லாருனாலையும் முடியும். இதனால் லாங் டேர்மில் நீண்ட காலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய உடல் பாதிப்பிலான சர்க்கரை நோய், மூட்டு வலி, சில கேன்சர் இந்த மாதிரி நிறையா காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் தடுக்க முடியுங்கிறதுக்காக தான் இந்த பதிவே. குறிப்பாக சமீப காலத்தில் ஆய்வுகள் நிறையா உலக அளவுலையும் சரி இந்தியாவிலையும் சொல்கிறது 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இந்த அடலசன்ட் பீரியட், அப்புறம் இளம் வயதினர் 18 வயசுலேருந்து 22, 23 வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கு உடல் பருமன் நீண்ட நாளைக்கு பிரச்சனைகள் பண்ணும். இந்த உடல் பருமன் உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ள இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நோய் அலர்ச்சி, செல்கள் பாதிப்பு, இதை வீக்கம்னு சொல்லலாம், காயம்னு சொல்லலாம். இப்போ கையில் அடிபட்டால் காயமாகிறது இன்ஃப்ளமேஷன் சொல்கிறோம், அது புண்ணாயிரும். ஆனால் இந்த உடம்பு எடையினால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கொழுப்பு இருக்கிற செல்கள், அதாவது அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம், கொழுப்பு அது தோலுக்கு அடியில் இருக்கும், உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு உள்ளேயும் சுற்றி இருக்கும். இந்த கொழுப்பு ஏன் இருக்குன்னா, இந்த கொழுப்பு தான் நம்ம உடம்புல இன்சுலேட் பண்ணுது. நம்ம தட்பவெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி உடம்பு ஆரோக்கியமாக சீராக செயல்படுறதுக்காக இந்த கொழுப்பு அவசியம். ஸோ இது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறத எக்ஸஸ் ஆகிரும் அதிக அளவு. இப்போ ஒருத்தரோட உயரத்தை வச்சு வயதை வச்சு நாங்கள் இது நார்மல், இது அதிகம்னு நிர்ணயிக்கிறோம். இதை நீங்கள் மருத்துவரை சந்திக்கிறப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிஎம்ஐன்னு சொல்லுவோம். இது எங்கள் போஸ்ட்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும். ஸோ இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸுங்கிற உடல் எடை உங்கள் உயரத்துக்கும் வயதுக்கும் தகுந்த மாதிரி கரெக்டாக இருந்ததுன்னா எந்த பாதிப்பும் இல்லை. எடை அதிகமாக இருக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற அடிப்போஸ் டிஷ்யூங்கிற இந்த கொழுப்பு இருக்கிற செல்கள் இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு இருக்கும். இந்த இன்ஃப்ளமேஷனால் என்ன ஆகுதுன்னா, உடல் ஆரோக்கியமாக இயங்காமல் இரத்த குழாய்கள், இன்சுலின் சுரக்கிற செல்கள், குடல் மற்றும் அதை சுற்றி இருக்கிற உறுப்புகள், இது எல்லாமே சின்ன சின்ன பாதிப்புகள் ஆயிரும். இது ஏன் இப்படி வருது சமீப காலத்துலன்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணுறோம். ஏன் உங்களுக்கு உடல் எடை அதிகம், நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க, எவ்வளோ உடற்பயிற்சி செய்கிறீங்க, எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, மன அழுத்தங்கிற ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாத்தையும் பார்க்குறப்போ அதிக காரணம் உடல் உழைப்பு குறைக்கிறது. எல்லாருமே இப்போ மெக்கனைஸ் ஆயிடுச்சு, செல்ஃபோன் வந்துருச்சு, மெஷின் வந்துருச்சு, 2 வீலர், கார் எல்லாம் மொபிலிட்டி எல்லாம் இப்போ வாகனத்திலே போகிறதுனால உடலில் உறுப்பை இயக்கி நடைப்பயிற்சி, வேகமாக ஓடுறது, இந்த மாதிரி உடல் இயக்கம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் இப்போது உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே உடல் எடை எவ்வளோன்னு பாருங்கள். அதை குறைக்கிறதுக்கான வழிகள் இந்த 3 தான். உடல் பயிற்சி, ஆரோக்கியமான உணவு பழக்கம், மன அழுத்தம் குறைஞ்சு சீராக உடல் எடையை கடைபிடிச்சிங்கன்னா இந்த ஒபிசிட்டிங்கிற லாங் டேர்ம் இதனால் வர இன்ஃப்ளமேஷன்